விஜய் தற்கூரி விஜய் தற்கூரி விஜய் தற்கூரி கூட்டம் ஒன்னா சேர்ந்திருக்கனால எந்த காலத்திலயும் வர முடியாது. விஜய் எல்லாம் வேஸ்ட், வெத்து வேஸ்ட். டிவி கேவ்ல என்ன நடந்துச்சு பண்ணனாரு, வீட்டுக்குள்ள போய் மலேசியால போய் ஆடிட்டு வந்தாருல. விஜய் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு. விஜய் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம். அண்ணன் விஎஸ்பி வாழ்க, தளபதி வாழ்க, டாக்டர் கலைஞர் வாழ்க. விஜய் சும்மாங்க பேட்டி மட்டும்தான் கொடுக்க முடியும், எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா, நமக்கு நம்ம ஆட்சியில் நமக்கு பாதுகாப்பு இருக்குது, எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் நாங்கள் பெண்கள் கூடயே கைவரிசையாக கோர்வையாக கூட்டிகிட்டு வரோம். எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பை பற்றி எப்படின்னு. விஜயால் ஒன்றுமே பண்ண முடியாது, பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. பேச்சு மட்டும் தான் பேச முடியும், தமிழகத்தை ஆள முடியாது. நம்ம சிஎம் தளபதியாரை தவிர தமிழகத்தை ஆளே கிடையாது. தற்கூரி கூட்டம் தாங்க, அது தற்கூரி கூட்டம் தான். ஒன்னா நம்பர் தற்கூரி கூட்டம். ஆட்சிக்கு தகுதியே இல்லாத ஒரு விஜய். தீய சக்தி நம்ம தீய சக்தி. பாருங்க கூட்டத்தை, எவ்வளவு பேர் வந்திருக்கோம், மகளிர் ஆர்வத்தோட வந்திருக்கோம். பாதுகாப்பு எங்களுக்கு எங்க போனாலும் நாங்க நைட்ல போயிட்டு 12-1 மணிக்கு கூட வரல. அண்ணன் தளபதி ஆட்சியில நாங்க 1 மணிக்கு கூட வரல, 2 மணிக்கு வர்றோம். வேலைக்கு போறோம், ட்ரக்ஸுக்கு போறோம், எங்க போனாலும் நாங்க பாதுகாப்பா போறோம். போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு நாங்களே எங்களுக்கு பாதுகாப்பு தான். அதனால விஜய் டிஎம்கே தீய சக்தின்னு சொல்ல முடியாது. அவர்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. தற்கூரி தீய சக்தின்னு தான் சொல்லும். கரூர் சமா ஓடியா போயிட்டாங்க. அண்ணன் இல்லைன்னா கரூரே இல்லைங்க. அண்ணன் இருந்தனாலதான் கரூரை காப்பாற்றி கொண்டு வர முடிஞ்சது. அந்த மக்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பா வேணுங்கிறத செஞ்சு கொடுத்தது நம்ம அண்ணன் மட்டும்தாங்க. வைக்க முடியாது, அண்ணன் விஎஸ்பி கிட்ட கூட நெருங்க முடியாது. அண்ணன் விஎஸ்பி சாதிக்க பிறந்தவராங்க. இந்த மேல எப்படி வருவாரு? 40 பேர் போயிட்டாங்க, அப்பயே வரல, இப்ப எதுக்கு வராரு? கரூர் வரவே தேவையில்லை. இருக்கிறாருல அண்ணன் தளபதியே செருப்பு கூட வர மாட்டாரு. விஜய் ஒண்ணுக்கு ஆகாதவரு. உடனே நாங்க வந்துருவோம், நான் தளபதி ஆயிருவேன். அவரு எப்ப புடிச்சு வாழடி வாழைய வர்ற கூட்டத்துக்கு ஒரு ஓட்டு இருக்குமா? முதல்ல ஓட்டு போடுற வயசு இருக்குமா? நமக்கு இன்னைக்கு 45 வயசு, நமக்கு முழு குடியுரிமை இருக்குது. சரிங்களா, அவரு வர முடியாது. சர்க்கார் படத்துல பேசுற டயலாக், அந்த டயலாக்லாம் தமிழ்நாட்டில் விட்டுல வெல்ல முடியாது. சரியா, தமிழ்நாட்டில் கோட்டை பிடிக்க ஒரு தகுதி வேணும். சரியா, தமிழ்நாட்டை கோட்டையை ஆள்றதுக்கு ஒரு தகுதி வேணும். இத்தனை கருப்பு சிவப்பு படையெல்லாம் இருக்குது பெண்கள். நாங்கள் இருக்க மட்டும் எங்கள் தளபதியை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. நாங்கள் ஜெயிக்க வைக்குவோம். ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நாங்கள் செஞ்ச நலத்திட்ட உதவிகளை எடுத்து சொல்லி நாங்கள் ஜெயிக்க வைக்கும். தற்கூரி விஜய் தற்கூரி விஜய் தற்கூரி விஜய் தமிழ்நாட்டை பிடிக்க முடியாது. சினிமா டயலாக் பேசினவே அவர் முதலமைச்சராக ஆயிடுவாரா? 15 வயசு பையில வச்சு அவர் முதலமைச்சராக வந்துருவாரா? இவரு பாரு, அவருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டா விஜய் ஜெயிச்சிருவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பாவுக்கு நாங்க துணையா இருக்கிறோம். எங்க அப்பா விஜய் எல்லாம் வேஸ்ட், வெத்து வேஸ்ட். விஜய் எங்களுக்கு பிடிக்காது. அவர் எங்க அப்பாவை தோக்கடிக்கலான்னு வந்திருக்கிறாரு. ஆனா அவங்களை நாங்க தோக்கடிப்போம், இது சத்தியம். போங்க. அதான் நாங்க திமுக தொண்டர்கள். நாங்க எவ்வளவு பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு அவரு. இப்ப மகளிருக்கு 1000 ரூபாய் ரேஷன் சீட்டுக்கு தர்றாரு. எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னா மாசம் அது வர்றதுக்கு எங்களுக்கு வருமானம் எப்படி நல்லா இருக்கு தெரியுமா? நாங்க ஏழை மக்கள் விவசாயத்துல போய் கூலி வேலை செஞ்சா தான் நாங்க சோறு சாப்பிட முடியும். விஜய் பிச்சைன்னு சொல்றது அவன் தான் பிச்சைக்காரன் தெரியுமா? நாங்க பிச்சை எடுக்கல. அவர் எங்களுக்கு கூலி தர்றாரு. மக்களை சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும். உணவு திட்டம், பள்ளிக்கூட உணவு திட்டம் 3 நேரம் குழந்தைங்களுக்கு தர்றாரு. நாங்க வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்களுக்கு கவிதையா சோறாக்கி தரணும். ஓது பஸ் இல்லைங்க. மக்களுக்கு பெண்களுக்கு வருமான கஷ்டம். அந்த வருமான கஷ்டத்தை பார்த்து மக்களுக்கு உதவி செய்கிறாரு அவரு. தெரியுங்களா, எங்க அப்பா அவ்வளவு நம்ப செய்கிறாரு. அவர் எப்பவுமே அவர் நல்லா இருப்பாரு. எங்க அப்பா ஸ்டாலின் அப்பா நல்லா இருப்பாரு. அது முதலமைச்சர் உடனே முதலமைச்சர் ஆக முடியுமா? உடனே முதலமைச்சர் ஆக முடியுமான்னு ஏங்க, இவர் எப்படி இருந்து எம்எல்ஏல இருந்து கஷ்டப்பட்டு மேல இடத்துல வந்திருக்கிறாரு. அது மாதிரி தான் வர முடியும். எடுத்தோன்னே முதலமைச்சரானா நாட்டில் எத்தனை பொம்பளைங்க சும்மா இருக்க முடியுமா? நாங்கள் அவர் முதலமைச்சர் ஆக முடியுமா? வேணா வாயில் வேணா முதலமைச்சர்னு சொல்லிக்கலாம். கரூர்ல மக்களை சாவடிச்சுட்டு போயிட்டாரு. மக்களை 41 மக்களை சாவடிச்சவே விஜய் தான் சாவடிச்சாரு. விஜய் தான் கொண்டாரு. இது உறுதி. ஆனா எங்க அப்பாவை தப்பா சொன்னவரே அந்த கடவுளாவே கேட்கும். எங்க அம்மா கேட்காது விடாது. அவரை திமுக காரணம் இல்லை, எங்க அப்பா காரணமே கிடையாது. எங்க அப்பா காரணமே இல்லை, விஜய் தான் காரணம். எங்க அப்பா உதய சூரியன்.
மேலே உதிக்கிற உதய சூரியன். காலையில் எந்திரிச்சு கும்பிட்றத உதய சூரியனை தான் கும்பிடுவோம். அது மாதிரி தான் அவர் உதய சூரியன். அது மாதிரி அவர் வந்து உயிரை மாட்டார். ஏன்னா விஜய் வந்து 40 பேர் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா எங்க அப்பா மேல பழி போட்டாரு. விஜயா விஜயெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா வந்த கூட்டம். இதுதான் கெத்து கூட்டம். இதுதான் என்றுமே என்றைக்குமே எங்க தளபதி மட்டும்தான். காசுக்கு போன கூட்டம், சும்மா சும்மா போன கூட்டம். இதெல்லாம் நாங்கெல்லாம் வந்து தளபதி தங்க தளபதினா எங்களுக்கு ஸ்டாலின் தான். 2026ல ஸ்டாலின் மட்டும்தான். எல்லாரும் ஓ போடுங்க. பெண்கள் பாதுகாப்பு இல்லன்னு விஜய் சொல்றாரு. 10 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? டிவி கேவ்ல என்ன நடந்துச்சு? நகர செயலாளர் அவர் என்ன பண்ணனாரு? வீட்டுக்குள்ள போய் அதை விடையா எங்கள சூப்பரா நடத்துற பாதுகாப்பு இல்லைன்னா யாருங்க சொன்னது? அவர் கட்சியிலேயே அவருக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்க தளபதி எங்களுக்கு பாதுகாப்பு. மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாரு. அவர் கொடுக்கறாரா? யாரு சொன்னாங்க? எங்க தளபதி தான் எங்களுக்கு எல்லாமே செய்யறாங்க. 2026ல நாங்க தான் நிப்போம். அவரால வர முடியாது. தீய சக்தின்றாரு திமுக. அவங்களுக்கு தீய சக்தி அவர்தான், நாங்க இல்ல. முதல்வர்ன்றாரு. அப்படிதான் சொல்லிக்குவாங்க. ஆனா எங்க சொல்லிட்டே தெரிய வேண்டியதா? எந்த ஜென்மத்திலையும் வர முடியாது. தற்கொலை கூட்டம் ஒன்னா சேர்ந்திருக்கனால எந்த காலத்திலையும் வர முடியாது. எல்லா நல்லது செய்யறது நம்ம எங்க அமைச்சர் தான் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறார். முதலமைச்சர் எல்லாம் தெளிவானது. அதுவும் மகளிருக்கு என்னென்ன தேவையோ தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. தேவையில்லாத அறிவு கட்ட முட்டாளுக்கு அவரை தேவையில்லாத பேசட்டும். எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. அடுத்தது ஆட்சி அமைக்கிறது திமுக தான். எங்க அமைச்சர் தான் வர்றதே. ஏகப்பட்டு இருக்கு. அவன் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை. என்ன பாதுகாப்பு இல்லை? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை? இவன் கூட்டத்தில் இவங்க பாதுகாப்பு இருந்துச்சா? விஜய் கூட்டத்தில் பாதுகாப்பு பெண்களுக்கு இருந்துச்சா? என்னென்ன நடந்துச்சுன்னு எங்களுக்குலாம் தெரியும். நாங்கள் அதெல்லாம் விமர்சிக்க விரும்பலை. அதனால என்னைக்கு இருந்தாலும் திமுக தான். அதை சொல்லிட்டே தெரிய வேண்டியதான்பா. சொல்லிட்டே தெரிய வேண்டியதான். எது உண்மைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். வேற வழி இல்லை. எப்படியாவது தப்பிச்சாகணும். பண்ணிட்டு 42 பேர்த்த அதில் நம்ம தப்பிச்சாகணும். அதுக்கு பழி யார் மேலே போடணும்? ஏற்றவங்க மேலே போடணும். அதான் காரணம். வேறு எதுவுமே கிடையாது. நல்ல சக்திக்கு எல்லாத்தையும் காப்பாற்றும். தீய சக்தி தான் நாட்டை அழிக்கும். அதனால இந்த நாட்டை அழிக்க வந்தால் தீய சக்தி இது. யார் முதலமைச்சர்? அப்படியே நல்ல கனவு காணிக்க சொல்லு. மலேசியால போய் ஆடிட்டு வந்தார்ல, அவரை போய் பார்க்க சொல்லு. எல்லாமே விமர்சனம் பண்றாங்க. நாங்கள் டிவியில பார்த்தாவே தெரியுதுல்ல. உயிரே போனாலும் இந்த ஆட்சிக்கு தான் நாங்கள் எல்லாம் ஓட்டே போடுறது. போட மாட்டோம். போட வாய்ப்பே இல்லை. ஏங்க கதையெல்லாம் சொல்றீங்க? கதை கேட்கறதுக்கு நாங்கள் ஆள் இல்லைங்க. கதையெல்லாம் கேட்க விரும்பலைங்க. ஏன்னு டெபாசிட் வாங்க மாட்டார். வாங்கவே மாட்டார். வாங்க முடியாது. வாங்க முடியாது. வாங்க விடவும் மாட்டோம். விட மாட்டோம். எங்க தளபதி தான் வரணும். ஆமா நல்லா இருக்கும். ஆமா இல்லாம உங்களை பூண்டா எப்படிங்க? என்ன தெரியுங்க உங்களுக்கு? ஆமா எதுவுமே தெரியாது. குடும்பத்துல ஒரு தலைவர் இருந்தாரு. அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. அது மகனுக்கு சொல்லி கொடுப்பாரு, பேரனுக்கு சொல்லி கொடுப்பாரு. அதனால தெரியும். சும்மா வரவங்களுக்கு எப்படி தெரியுங்க? உதயநிதி ஸ்டாலின் தான் வரணுங்க. அவர் வந்தாதான் மக்களுக்காக நிறைய பணிவடிகள் செய்வாங்க. யாரும் எங்களுக்காக 1000 ரூபாய் தரப்பாரா? சும்மாவே தருவாங்க 1000 ரூபாய். சொந்தக்காரங்க கூட 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு காலையில் காலை உணவு, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்றாரு விஜய். அவங்களால தான் பாதுகாப்பு இல்லை. அவங்க தான் வந்து சினிமாவை வந்து அப்படியே அரசியலாக்கிட்டு போகிறாங்க. அரசியல் அப்படியே ஒரு சினிமாவில் ஒரு வசனம் பேசுகிறாங்கல்ல தமிழ் அப்படின்ற மாதிரி, அதை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்து நிற்கலான்னு பார்க்குறாங்க. அரசியலுங்கிறது வந்து ஒரு பெரிய நட்டு வைக்கிற ஒரு மரம் மாதிரி. அது நட்டு வச்சு அது வேறு உண்டி காயாகி கனியாகி அவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிற உதயசூரியனுக்கு மத்தியில் இப்போ முளைக்கிற புல்லுங்க அதெல்லாம் காஞ்சி போயிடும். சீசனுக்கு காயிற மாதிரி அதெல்லாம் காஞ்சி போயிடும். ஒரு சீசன் தான் அதெல்லாம். தீயவர்களுக்கு தீய சக்தி தாங்க, நல்லவர்களுக்கு நல்ல சக்தி. அது தீயவர்களுக்கு அது கண்டிப்பாக தீய சக்தியாக தான். ஏன்னா அவங்க என்னமே தீமையாக இருக்குல்ல. என்னங்க என்ன கோட்பாடை வச்சுட்டு வர்றாங்க, என்ன கொள்கை வச்சுட்டு அரசியலுக்கு வர்றாங்க. நம்ம கட்சியில் போய் எடுத்தால் படிப்படியாக பக்கமாக இருக்குது கொள்கைகள். அடுத்த 10 ஆண்டுக்கு என்ன பண்ணலாம், அடுத்த 20 ஆண்டுக்கு என்ன பண்ணலான்ற கொள்கைகள் இருக்குது. இவங்ககிட்ட நாளைக்கு என்ன பண்ணலான்ற கொள்கை கூட இல்லை. அது எப்படி தீய சக்தி?